வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியில் புதன் பகவான் எரிகிறார். இந்த எரிப்பினால் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சோதிடத்தில் புதன் பகவான் மக்களின் தகவல் தொடர்பு, அறிவு மற்றும் சிந்தனை, பகுத்தறிவு போன்ற செயல்முறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்களில் முதன்மையானவராக இருக்கிறார். புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னியின் ராசிகளின் அதிபதியாக விளங்குகிறார். அவர் நமது எண்ணங்களையும் நமது தகவல் தொடர்பு திறனையும் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம், உணர்கிறோம் மற்றும் புரிந்துகிறோம் என்பதில் இவரின் தாக்கம் அளப்பரிய அளவுக்கு இருக்கிறது. இதனால் தற்சமயம் இந்த எரிப்பில் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இருப்பினும் இது ஒரு பொதுவான கணிப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பான துலாம் ராசி மக்களே, உங்களுக்கு புதன் கிரகம் 12ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார். மேலும் இந்த முறை விருச்சிக ராசியில் புதன் எரிப்பு என்பது உங்களது 2ஆம் வீட்டில் நடக்கிறது. இது உங்களது தன, வாக்கு, குடும்பஸ்தானமாக இருக்கிறது. எனவே துலாம் ராசி மக்களை உங்களது 2வது வீட்டில் விருச்சிக ராசியில் புதனின் இந்த எரிப்பு உங்களுக்கு சில சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று தெரிகிறது. 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் எரிவது அல்லது தன் பலனை அவர் இழப்பது, தனது வலிமையை இழப்பது என்பது நீங்கள் எதையாவது உங்களுடைய குணங்களில் ஒன்றை விட்டுவிட வேண்டும் என்பதை காட்டுகிறது என்பதால் தர்மத்தின் பேரில் சில பொருட்களை தானம் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் வாழ்க்கையில் எதையாவது நடத்தி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் அவர்களின் மனம் புண்படும் வகையில் பேசாதீர்கள். அவர்களின் குணம் அறிந்து நீங்கள் ஒதுக்கிச் செல்வது நலமாகும். காரணம், நீங்கள் வேண்டுமென்றே ஒருவரை காயப்படுத்தலாம். அவர்களுடைய கண்ணியம் மற்றும் ராஜதத்தை நீங்கள் கடைபிடித்து செயல்பட வேண்டும். உங்கள் மூத்த குடிமக்கள் உங்களுடைய அறிவு செழிவு காரணமாக உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாய்ச்சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்கள் கணவருடனும் ஏற்படலாம், கணவன் மனைவியுடனும் ஏற்படலாம் என்பதால் குடும்பம் சீர்குலையாமல் இருப்பதற்கு சற்று பணிவாகவும் பண்பாகவும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் உடன் பிறந்தோர் அல்லது உங்கள் சமூக வட்டம் அல்லது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவை காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் ஒரு தவறான செயல்களை செய்து அதனால் தூற்றப்படுவீர்கள். இதிலிருந்து வெளியேறவும், குடும்பத்தின் மகிழ்ச்சி பொங்கவும், குடும்பத்தில் ஒரு ஆன்மீக நிகழ்வை ஏற்பாடு செய்து யாவரையும் மனம் குளிர செய்யுங்கள், நலமாகும். இது உங்களுடைய உறவுகளுக்கிடையே பிணைப்பை வலுப்படுத்த உதவும் மற்றும் உங்கள் நல்ல ஆரோக்கியத்திற்கு நல்லதொரு பலன் சார்ந்த பராமரிப்பு மற்றும் சரியான சுகாதாரம் அவசியமாகிறது. நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் உடலில் சில உறுப்புகளில் நோயின் தாக்கம் உருவாகி உங்களை சிரமப்படுத்தும் என்பதை உணர்ந்து செயல்படுவது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமாகிறது. தினமும் காலையில் எழுந்தவன் குளித்த பின் துளசி செடிக்கு நீர் ஊற்றி துளசி இலைகளை 2 இலைகளை உண்டு வாருங்கள், யாவும் நலமாகும். அடுத்து விருச்சிகம். அன்புள்ள விருச்சிக ராசி மக்களே, உங்களுக்கு புதன் பகவான் 8ஆம் வீட்டையும் தங்களின் 11ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார். இந்த முறை தங்களின் ராசியில் இந்த புதன் எரிப்பு நிகழ்கிறது. விருச்சிக ராசி மக்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும் புதனின் எரிப்பு தங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரணம், அவர் உங்களுக்கு 8ஆம் வீடு என்பது ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறது. இது உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியில் புதன் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நிச்சயமற்ற நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அவர் கட்டுப்படுத்துவார். மற்றும் அதே சமயம் 10ஆம் அதிபதியான சூரியனிலிருந்து 11ஆம் அதிபதியான எரிப்பு உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் உழைத்த கடின உழைப்பின் பணபலன்களை பெறமாட்டீர்கள் என்பதை காட்டுகிறது. இந்த நேரத்தில் எந்த வகையான முதலீட்டையும் நீங்கள் தவிர்ப்பது அவசியம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடல்நலம் மற்றும் மன
நலம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உங்கள் ஆற்றலை புதிய உயரத்திற்கு அதிகரிக்க வேண்டும். அது சார்ந்து நீங்கள் செயல்படுங்கள். மேலும் உங்கள் நரம்பு மண்டலத்தை தளர்த்த வேண்டும். இதன் விளைவாக உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க இது வழிவகை செய்யும். ஆகையால் முடிந்தால் யோகா, தியானம் ஆகியவற்றை செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. காரணம், அது நீண்ட காலத்தில் உங்களுக்கு பலனளிக்கும். முக்கியமாக தினமும் விநாயகப் பெருமானை அருகமுள்ளால் துதித்து வணங்குதல் உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு புதன் கிரகம் 7ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் ஆளுகிறார். மேலும் இந்த முறை விருச்சிக ராசி இந்த புதன் எரிப்பு என்பது தங்களது 12ஆம் வீட்டில் நடக்கிறது. எனவே தனுசு ராசி மக்களே, உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். எந்த வகையான ஒரு மாற்றங்களும் இது சரியான நேரம் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே மாற்றங்களை தேர்ந்தெடுத்துள்ள தனுசு ராசி மக்களுக்கு இது சரி செய்ய வேண்டிய காலமாக இது இருந்தாலும் கடினமாக இருக்கலாம். புதிய பணியிடத்தில் நீங்கள் முதலாளிகள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் சில பிரச்சனை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கள் வேலைக்காக வெளிநாடு அல்லது நீண்ட தூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் உருவாகும். அதே நேரத்தில் இந்த பயணம் உங்களுக்கு பலனளிக்காது. இருப்பினும் சுற்றுப்பயணம் மற்றும் இந்த வெளிநாடு செல்லும் பயண செய்யும் வேலை விவரங்களில் சுய விவரங்களில் உள்ள இந்த ராசி மக்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு அனுபவமாக உங்களுக்கு சேரும். இந்த காலகட்டம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இல்லை என்பதை உணர்த்துகிறது. உங்கள் கூட்டாளிகள் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் உறவில் பிரச்சனை சந்திக்க நேரிடும் என்பதால் தங்கள் தேவையற்ற ஈகோவை விட்டு விலகி நின்று குடும்பத்துடன் பணிவோடு பழகுவது நலமாக இருக்கும். இது பார்ப்பதற்கு சுயநலமாக இருந்தாலும் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆகவே அது சார்ந்து செயல்படுவது தங்களுக்கு நலமாக இருக்கும். முழு பூசணிக்காயை உங்களை நீங்களே ஒரு முறை சுற்றி கொண்டு நெற்றியில் தொட்டு ஓடும் நீரில் தானம் செய்யுங்கள். யாவும் நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள்ள யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தரோடு வணங்குவோம். வணக்கம். நன்றி.